இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய தமிழகமானது கோவில்களின் அற்புதமான ஒரு இடம். நிறைய அற்புதமான திருக்கோவில்கள் எல்லாம் இருப்பது தமிழகத்திலே. வடக்கிலிருந்து நிறைய பேர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நம்முடைய தமிழகத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் படையெடுக்கின்றார்கள் என்றால் நம்முடைய தமிழகமானது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமியாக திகழ்கின்றது. எத்தனையோ கோவில்கள், சிறப்பான கோவில்கள், எல்லாமே பழங்காலத்து கோவில்கள் நம்முடைய தமிழகத்திலே அதிகம். பெரிய பெரிய மன்னர்கள் கட்டிய கோவில்கள், பிற்காலத்திலே வந்த பிரபுக்கள் கட்டிய கோவில்கள் என்று கோவில்கள் அருமையாக ஆன்மீக நெறியோடு இருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இப்படிப்பட்ட தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டம், இந்த திருநெல்வேலியிலே மிளகு பிள்ளையார் என்ற ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்திலே சேரன்மாதேவியிலே அமைந்திருக்கின்றது இந்த மிளகு பிள்ளையார் திருக்கோவில். இந்த கோவிலுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு தான் இன்றைய ஆன்மீக தகவல். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என சொல்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை பார்த்தால் அது பிரமிப்பாக இருக்கின்றது. கேரளத்தை ஆண்ட மன்னன் ஒருவனுக்கு தீராத ஒரு வியாதி உண்டாயிற்று. மருந்தால் அது தீரவில்லை. எத்தனையோ மருந்துகளை கொடுத்து பார்த்தார்கள், பல வைத்தியர்கள் பார்த்தார்கள், சரியாகவில்லை. ஒரு நாள் அவனது கனவிலே, மன்னா, நீ உன்னுடைய உயரத்துக்கு ஒரு பொம்மையை தயார் செய்து அதனுள் துவரம்பருப்பு அளவுள்ள மாணிக்க கற்களை கொட்டி உன்னுடைய வியாதியை அதற்குள் இடம் மாற்றி ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்து விடு. உன்னிடம் உள்ள அந்த வியாதி அந்த பிராமணனை சேர்ந்துவிடும் என அசரீரி ஒலித்தது. இந்த அசரீரியை தெய்வத்தினுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்ட மன்னன் ஒரு பொம்மையை செய்தான். ஆனால் அந்த பொம்மையை வாங்குவதற்கு எந்த பிராமணனும் முன்வரவில்லை. காரணம், நமக்கு பணம் வருகின்றது என்றால் அந்த பணத்தை வைத்து அனுபவிப்பதற்கு உடல் இருக்க வேண்டும் அல்லவா? வியாதியை வைத்துக்கொண்டு எப்படி செல்வத்தை பெற முடியும்? அந்த பொம்மையை பெற்றுக்கொள்கின்ற பிராமணனுக்கு வியாதி வரும் என்பது ஐதீகம். அதுதான் அந்த வேண்டுதல். பொம்மையோடு தன்னுடைய வியாதியையும் தானமாக தருகின்றான் மன்னன். பொம்மையை வாங்கிவிட்டால் வியாதியையும் வாங்கி கொள்ள வேண்டும். வியாதியை வாங்கி கொள்ள எந்த பிராமணனும் தயாராக இல்லை. ஆகவே இந்த தகவல் எல்லா இடத்திலும் பரவியது. கர்நாடகாவிலே இருந்த ஒரு பிரம்மச்சாரி பிராமண இளைஞன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக மன்னனிடம் வந்தான். மன்னனிடம் வந்து, நான் அந்த பொம்மையை வாங்கி கொள்கின்றேன் என்று தானமாக வாங்கி கொண்டு விட்டான். பிரம்மச்சாரியினுடைய கைக்கு இந்த பொம்மை வந்தவுடன் அந்த பொம்மையானது உயிர் பெற்று விட்டது. தனக்கு அந்த பிரம்மச்சாரி செய்திருந்த காயத்ரி மந்திரத்திலே இருந்து ஒரு பகுதியை கேட்டது. அப்படி கொடுத்து விட்டால் வியாதி உன்னை அண்டாது என்று அந்த பொம்மை சொன்னது. இதை கேட்ட அந்த பிரம்மச்சாரி பொம்மை கேட்டபடி காயத்ரி மந்திரத்தினுடைய பலனை, அதனுடைய ஒரு பகுதியை அந்த பொம்மைக்கு கொடுத்து விட்டான். ஆனால் அப்படி அவன் பலன்களை எல்லாம் கொடுத்த பின்னர் அவனது மனமானது மிகுந்த துன்பத்தை அடைந்தது. வியாதியால் அவதிப்படுவோம் என்ற பயத்திலே சுயநலம் கருதி தர்மத்துக்கு மாறாக காயத்ரி மந்திரத்தினுடைய பலனை தானம் கொடுத்து விட்டோமே என அந்த பிரம்மச்சாரி இளைஞன் கலங்கினான். இதற்கு பிராயச்சித்தமாக தனக்கு கிடைத்த அந்த விலை மதிப்பு மிக்க மாணிக்க கற்களை பொதுநலன் கருதி செலவழிப்பது என்று முடிவெடுத்து விட்டான். யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்பதில் குழப்பம் வந்தது. பொதிகை மலையிலே வசித்து வந்த அகத்திய முனிவரிடம் சென்று யோசனை கேட்பது என முடிவு செய்தான். பிறகு பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை சந்தித்தான். அவனது பிரச்சனையை அறிந்து கொண்ட அகத்தியர், நல்ல விஷயங்களிலேயே தலை சிறந்தது தண்ணீர் தானம். நீ மலையிலே இருந்து கீழே இறங்கி செல்லும் போது வழியிலே ஒரு பசுவை காண்பாய். அதனுடைய வாலை பிடித்து கொண்டே செல்.
அது போகும் வழியை குறித்துக்கொள். அதன்படி ஒரு கால்வாயை வெட்டி பசு சாணம் போடும் இடத்திலே மதகு ஏற்படுத்து. அது கோமியம் பெய்யும் இடங்களிலே மறுகால் ஏற்படுத்து. பசு படுக்கும் இடங்களிலே ஏறி தோண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பசு மறைந்துவிடும். அங்கே கால்வாய் பணியை முடித்து மீதி தண்ணீர் அங்கே சேரும்படியாக ஒரு மிகப்பெரிய குளத்தை தோண்டி வை என அகத்தியர் ஒரு மார்க்கத்தை அந்த இளைஞனுக்கு சொன்னார். அந்த இளைஞன் பசுவை கண்ட இடம்தான் சேரன்மாதேவி என்ற அற்புதமான இடம். அகத்திய முனிவரே அந்த பசுவாக மாறி வந்து நின்றதாகவும் ஒரு கருத்து நிலவுகின்றது. பசு சென்ற பாதையிலே மதகு ஏரிகளையெல்லாம் அமைத்தான் அந்த இளைஞன். கடைசியாக பிராஞ்சேரி என்ற ஊரிலே பசு மறைந்து விட்டது. அங்கே மிகப்பெரிய ஏரியை தோண்டினான். இப்போதும் மழை வெள்ள காலங்களிலே நீர் நிறைந்து காணப்படுகின்ற இந்த ஏரியை பார்த்தால் கடல் போல் காட்சியளிக்கும். அழகு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். மக்களுக்காக நல்லது செய்பவர்கள் தங்கள் பெயரை விளம்பரப்படுத்துவதில்லை. அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லாம் எத்தனையோ பெரிய பணிகளை எல்லாம் செய்தார்கள். போட்டுக்கொண்டார்களா பெயரை உபயம் என்று? ஆனால் இந்த காலத்திலே ஒரு சிறிய விளக்கை போட்டுவிட்டு அந்த விளக்கின் மேல் உபயம் என்று எழுதி கொள்கின்றோம். ஆனால் நல்லது மனதால் செய்பவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அதன்படி அந்த இளைஞனும் மிக அழகாக அவற்றை செய்தான். அவனுடைய பெயரும் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. அவனது மொழியின் பெயராலேயே அந்த கால்வாய்க்கு கண்ணடியன் கால்வாய் என பெயர் வைத்து விட்டனர். அவர் கர்நாடகத்திலிருந்து வந்தார் அல்லவா, அதனால் கண்ணடியன் கால்வாய் என பெயர் வைத்து விட்டார்கள். மலையாள மன்னனிடம் உதவி பெற்று தமிழ்நாட்டிலே கால்வாய் தோண்டி கொடுத்திருக்கின்றான் அந்த இளைஞன். கால்வாய் வெட்டியதோடு அவன் நின்றுவிடவில்லை. அந்த கால்வாயிலே ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர வேண்டுமே என கவலைப்பட்டான். அவன் கவலைப்பட்டது போலவே தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மழையே இல்லை. கால்வாயிலே தண்ணீர் ஓடாமல் காய்ந்து போய்விட்டது. உடனே அவன் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவரது உடலிலே மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்தான். அந்த அபிஷேக நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்தான். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்தது. அந்த தண்ணீர் நிலத்திலே விழுந்தவுடன் மழை கொட்ட ஆரம்பித்தது. இப்போதும் மழை இல்லாத காலங்களிலே சேரன்மாதேவி பகுதி விவசாய சங்கத்தினர் இந்த வழிபாட்டை செய்கின்றனர். அவன் பிரதிஷ்டை செய்த விநாயகரே மிளகு பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்றார். இன்றைக்கும் இந்த பகுதியிலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் இந்த அற்புதமான மிளகு விநாயகர். மழை இல்லாத காலங்களிலே இத்தலத்திலே வீற்றிருக்கின்ற விநாயகரது உடலிலே மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்து அந்த புனித நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்தால் மழை வரும் என்பது ஐதீகம். திருநெல்வேலியிலே இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது இந்த சேரன்மாதேவி திருத்தலம். இந்த அற்புதமான விநாயகப் பெருமானை திருநெல்வேலி செல்கின்ற சமயத்திலே வணங்கி வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.